தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். கிரிஜாமா, விநாயகர் பாடல் பாடுங்க. திருவடி வணக்கம்மா. அனைத்து அடியார் திருவடி பணிகள். எல்லா அடியாரும் பிரேமா அம்மா, சவுந்தலா அம்மா எல்லாருக்கும் அடியேன் திருவடி வணக்கம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விநாயகனே வெல்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணிப்பணிமின் கணிந்து. திருச்சிற்றம்பலம்மா. சிவாயனங்க. புஷ்பலதாமா, நால்வர் துதி பாடுங்க. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த உகலியர்கோன்கள் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழித்திரு நாவலூர் வந்தொன்றர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரத்திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாயனம. இந்த வாரம் இரண்டாவது அமர்வு சிறுதொண்ட நாயனாருடைய புராணத்துல இன்னைக்கு இரண்டாவது அமர்வாக இன்று ஆரம்பம். அம்மா இன்னைக்கு விஜயலட்சுமி அம்மாவை வருக வருக என்று வரவேற்கிறோம். நம்ம ஏசியன் குடும்பத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். அம்மா, இன்னைக்கு 4 பாடம் தான் நீங்க முடிச்சிருக்கீங்க போன தொகுப்புல. இன்னைக்கு இரண்டாவது அமர்வுல நீங்க ஆரம்பிக்கலாமா? சிவாயனம். திருச்சிற்றம்பலம். சிவாயனம. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. முதல்ல இந்த ஈசன் குழுமத்திற்கு அடியேனுடைய பணிவான வணக்கம். இந்த வேலுண்டு வினை இல்லை அருமையான அந்த குழுவிற்கும் அடியேனுடைய பணிவான வணக்கத்தினை சமர்ப்பிக்கிறேன். இந்த இணைய வாயிலாக இணைந்திருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களும், ஏன்னா அடியார் பெருமக்கள் தான் நம்முடைய உறவினர் அப்படின்னு திருவிளையாடற் புராணத்துல வாதவூர் புராணம் அப்படின்னு ஒரு புராணம், அதுல சொல்றாங்க, மாசில் ஈசர் அன்பரே நம்முடைய உற்றார் உறவினர் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கேற்றபடி அந்த உற்றார் உறவினரான ஈசன் அடியார்களுடைய திருப்பாதங்களை என்னுடைய தலைமேல் வைத்துக்கொண்டு மகிழ்கிறேன். சிவாய நம. எப்போதும் போல எப்போதுமே அடியேன் எந்த இடத்துல பதிக விளக்கம் சொன்னாலும் நீங்கள் அருமையாக அந்த விநாயகர் துதி, நால்வர் துதி எல்லாம் சொன்னீங்க. அடியனுடைய கணவரும் அந்த விண்ணப்பத்தை செய்த பிறகு அடியனுடைய பதிக விளக்கம் அமையும் என்று சொல்லி அவரை அன்புடன் அழைக்கிறேன். சிவாய நம. சிற்றம்பலம். விடியதன்னொருமை கொலமிகு கரியது, வடிகொடுதன்னதடி வழிபடும் அவரிட, கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை, வடிவினர் பயில் வலி பல முறையிறையே. இன்று திருச்சிவபுரம் தலம் பண் வியாழக்குறிஞ்சி முதல் திருமுறை. திருச்சிற்றம்பலம். இன்குரல் இசை கேளும் யாழ்முரல்ல, தன்கரமருவிய சதுரனக, பொன்கரை போரும் பழம் காவிரியின் தென்கரை மருவிய சிவபுரமே,
சிவனுரைதரு சிவபுர நகரை கவுனியர் குலப்பதி காளியர் கோன் தவமழ்கு தமிழிவை சொல்ல வல்லார் நவமொடு சிவகதி நன்னுவரே. தவமழ்கு தமிழிவை சொல்ல வல்லார் நவமொடு சிவகதி நன்னுவரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. சிவாய நம. மிக்க நன்றி ஐயா. அடியனுடைய கணவர் அருமையாக விண்ணப்பம் செய்த முறைக்கு பாராட்டினை தெரிவித்து, ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினது அருளாலே உணரின் என் செயலே காண்கிலேனே என்ற சிவபோக சாரத்தினை முன்னிறுத்தி அடியனுக்கு இறைவன் திருவருள் பண்ணணும், என்னென்ன அடியன் சொல்லணும்னு நினைக்கிறது, சுவாமி சொல்ல நினைக்கிறது சொல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பருந்து பார்வையாக போன வகுப்புல, இது 2ஆம் அமர்வு, போன அமர்வுல என்ன சிந்திச்சோம் அப்படின்னு ஒரு பருந்து பார்வையா பார்த்துட்டு போயிடலாம். முதல் நூல் பார்த்தோம், திருத்தொண்டர் தொகை, சுந்தரர் அருளியது. அடுத்தது திருத்தொண்டர் திரு அந்தாதி வழியாக நம்முடைய சிறுதொண்ட நாயனாரை பற்றி சிந்தித்தோம். அது மட்டுமல்லாமல் உமாபதி ஐயா அவருடைய சார்பு நூலை கொண்டும் அந்த சிந்தித்தோம். இந்த விரிநூல், பெரிய புராணம் தான் விரிநூல், அந்த நூலின் வாயிலாக சிறுதொண்டர் நாயனார் புராணம் ஒரு 4 பாடல்களை பார்த்தோம். என்ன அதுல இருந்தது தெரிஞ்சது நமக்கு? முதல் பாடல் வழியாக அவருடைய ஊர், அந்த சிறுதொண்ட நாயனார் அவர் வாழ்ந்த ஊர் அருமையான சோழ நாடு. அந்த இடத்துல திருச்செங்காட்டங்குடிங்கிறது அந்த பதி. 2வது பாடல்ல அவருடைய திருநாமம் பரஞ்சோதியார், அவருடைய தொழில் வழி வழியாக மருத்துவம் செய்யும் அந்த மாமாத்திரர் குலம் அப்படின்றது நமக்கு புரிந்தது. 3வது பாடல்ல அவர் என்னென்ன கலைகள்லாம் கற்றுக்கொள்கிறார், அந்த ஆயுள் வேத கலை, அருமையான வடநூல்கள், பல்வேறு வடநூல்கள், அதுவும் எல்லை இல்லாத வடநூல்களில் தேர்ச்சி பெறுகிறார். படைக்கல தொழிலிலும் நல்ல வித்தகர் உடையவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் போன்ற துறைகளிலே மேம்பட்டவராக, எதை கற்றுக்கொண்டாலும் அதை செம்மையா சிறப்புற கற்றுக்கொள்கிறார். இது 3வது பாடல். 4வது பாடல் ரொம்ப அருமையான அடி. அந்த புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் ஒரு பென்சில் இருந்ததுன்னா, ஒரு எழுதுகோள் இருந்ததுன்னா அது கீழே கோடு போட்டுக்கோங்க. எது நமக்கு புரியணும்னா, தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன் கடலில் செறிவென்றே, அந்த 2வது அடி. அதுதான் அவர் உணர்ந்தது. என்ன உணர்ந்தாரு? அந்த தெள்ளி வடித்தறிந்த பொருள், இத்தனை கத்துக்கிட்டாலும் சிவனுடைய அந்த திருவடிகள் இருக்கு இல்லையா, அதன் மேல் அவர் கொண்டிருந்த அந்த அன்பு, அது முதலாய அன்பு, தலையாய அன்பு, அப்படிப்பட்ட அன்பு. இதுவரைக்கும் இப்ப இந்த 4 பாடல்களை பார்த்து விட்டோம். ஒரு பருந்து பார்வையா இது. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு சீரியலுக்கே முதல் வாரம் என்ன நடந்துச்சுன்னா ரீகலெக்ட் பண்றாங்க. அப்போ நம்ம இது எவ்வளவு பெரிய அருமையான நூல், இது எப்படி ஒரு ஞான வேள்வி. அந்த வேள்வியில போன வாரம் பங்கேற்காம மிஸ் பண்ணிருப்பாங்க சில பேர், நிறைய பேர் பங்கேற்றிருப்பாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? ஏன்னா நமக்கு சுவாமி இந்த மறதியை கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டம். மறக்கிறதும் நல்லதுதான். ஏன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டோம்னா ரொம்ப அன்னைக்கு அவன் அப்படி பண்ணானே அப்படின்னு பழி வாங்குற அந்த உணர்வெல்லாம் வந்துடும். நல்ல வேலை மறதியை கொடுத்தா நம்ம மறந்துட்டோம், நீங்க மன்னிச்சிட்டோம் அந்த மாதிரி. ஆனா இதை மறக்க கூடாது. இது சிவனுடைய திருவடிகள்ல அந்த அன்பு செலுத்துற அந்த புராணம். இது நடந்த நிகழ்வு. இதை சேக்கிழார் ஐயா அருமையா எடுத்துட்டு போறாரு. அதுவும் யாரு? சிவபெருமான் உலகலாம் அப்படிங்கிற அந்த சொல்ல எடுத்து கொடுத்து அதை வச்சு இந்த நூலை ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? இப்போ நம்ம 5வது பாடலுக்குள் செல்ல வேண்டும். சிவாய நம. சிவபோகசாரத்துல சொல்லுவாங்க பரபரக்க வேண்டாம்னு. அந்த மாதிரி பரபரக்காம ரொம்ப நிதானமா போயிட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறைவன்கிட்ட விண்ணப்பம் வச்சுட்டேன், சுவாமி
இந்த இந்த குழுமத்துல சிறுத்தொண்ட நாயனார் புராணம் சொல்றேன். இதை கேட்க வரவங்களும் தொடர்ந்து அடியனுக்கு அந்த சொல்லக்கூடிய ஆற்றலையும் நீ கொடுக்கணும், அதுக்கான நேரத்தையும். எனக்கு ஏதாவது கவலை பிரச்சனை சிக்கல் வந்துச்சுன்னா அதை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஏன்னா இடுக்கன் பட்டிருப்பினும் இறந்து யாரையும் விடுக்கற் பிரான் என்று வினவுவோம் அல்லோ, அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளின் நாம் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவை. அப்ப வேற யார்கிட்டையும் நான் போய் கெஞ்ச வேணாம், எனக்கு இது மாதிரி பண்ணுங்க அதை பண்ணி கொடுங்க, வேண்டாம். யார்கிட்ட யார் ஹையர் அத்தாரிட்டியோ நம்ம சிவபெருமான்கிட்ட சொல்லிட்டேன், சுவாமி இந்த குழுவில் அடியனுக்கு தெரிஞ்சதை, ஏன்னா நான் வெல்வர்ஸ்ட்னு சொல்ல வரல, சுவாமி எனக்கு இந்த கட்டளை இட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் சரியா செய்யணும், செம்மையா செய்யணும். அதன்படி இப்ப அந்த 5வது பாடலுக்கு போய்விடலாம். 5வது பாடல் என்னன்னா, புத்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் அதை வாசிக்கிறேன், கவனிங்க. ஈசன் அடியார்க்கு என்றும் இயல்பான பணி செய்தே ஆசையில் புகழ் மன்னவன்பால் அணுக்கராய் அவர்க்காக பூசல் முனை களிறு உகைத்து போர் வென்று பொறும் அரசர் தேசங்கள் பல கொண்டு தேர்வேந்தன் பால் சிறந்தார். இதுதான் அந்த பாடல், 5வது பாடல். நம்ம அது 4வது பாடலே அதுக்குதான் சொன்ன, தெளிவடித்திருந்த பொருள் அந்த சிவன் கடல். எப்ப அந்த சிவனோட திருவடிக்கு அன்பானாரோ அப்பவே அந்த அன்பை உடைய அந்த ஈசன் அடியார்கள்லாம், நம்ம அடியவர்கள்லாம் யார் மேல ரொம்ப பற்று வச்சிருப்போம், சிவனோட திருவடி மேலதான். அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன தேவைப்படுதோ, எப்படிப்பட்ட தொண்டு எப்படிப்பட்ட தேவை இருக்கோ அதற்கான இயல்பான பணி செய்தே. யாரு? நம்ம சிறுத்தொண்ட நாயனார். இன்ன வரைக்கும் அவருக்கு சிறுத்தொண்ட நாயனார் நம்ம பேரு கொடுக்கல. என்ன பேர் சொல்லிட்டு வர்றார் ஆசிரியர்? பரஞ்சோதியார் அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு அவர் அறிவித்திருக்கிறார். ஏன்னா பலர் புகழும் பரஞ்சோதியார் அப்படின்ற பேரை சொல்லியிருக்காரு. அந்த பரஞ்சோதியாருடைய என்ன வேலைன்னா, இந்த ஈசன் அடியார்களுக்கு சிவன் அடியார்களுக்கு என்ன தேவைப்படுதோ, அது உடையா இருக்கலாம், உணவா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதுக்கான பணியை செய்து கொண்டே வருகிறார். ஆசையில் புகழ், ஆசு அப்படின்னா குற்றம், அதனாலதான் ஆசிரியர். ஆசு கூட்டல் இரியர், ஆசுன்னா குற்றம், இரியர்னா அதை களைபவர், அதை நீக்குபவர், அதை அகற்றுபவர். நம்மளோட குற்றத்தை எல்லாம் அகற்றுபவர் யாரு? நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்யாசிரியர் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் கற்பித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அப்படிங்கிறது பொருள். அதுபோல இங்க ஆசையில் புகழ், ஆசையில் புகழ்னா அந்த குற்றமே இல்லாத நல்ல புகழை உடைய அந்த மன்னனிடத்திலே அவர் இயல்பா சிவனடியார்களுக்கு என்னாலும் இயல்பாய் பொருந்திய தொண்டுகளை செய்து கொண்டு வருகிறார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மன்னனுக்கு தெரியாது அவர் இப்படி எல்லாம் செய்யறாருன்னு தெரியாது. ஆனா என்ன செய்யறார்? மன்னனுக்காக ஆசில் புகழ் மன்னவன், குற்றமற்ற நல்ல புகழினை உடைய மன்னவனிடத்திலே அணுக்கராய், அணுக்கர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா அருகே இருப்பவர், பக்கத்துல இருக்கிறார், பக்க துணையா இருந்திருக்கிறார். நம்மளோட சுந்தரர் பெருமானை சொல்லும் பொழுது கூட சுவாமிக்கு அணுக்க தொண்டர், பண் தொண்டன் சுந்தரன், அவன் அணுக்க தொண்டன். சுவாமிக்கு அருகிலேயே இருந்து அவருக்கு என்ன வேணுமோ, ஒரு முறை பக்கத்துல இருக்கும்போது தானே அந்த பூ பறிக்கும் போது அந்த அம்மா அணிந்திதியும் கமலினியும் அவர் பார்ப்பாரு. அப்புறம் நடந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப அந்த இடத்துல அணுக்கை அப்படின்னா இறைவனுக்கு அருகிருந்து தொண்டு செய்யக்கூடியவர். அது மாதிரி இந்த மன்னவனுக்கு இவர் பக்க துணையா இருக்காராம். யாரு? நம்முடைய பரஞ்சோதியார். அவனுக்காக பூசல் முனை, பூசல் முனைனா போர்க்களம். போர்க்களத்துல எல்லா போருக்கும் மன்னனும் போக மாட்டாரு. ஒவ்வொரு போருக்கும் போகும்போது மன்னன் இந்த படைத்தளபதி அனுப்பிடுவார், தன்னுடைய பிரதிநிதியா அவரை அனுப்பிடுவாரு. இவர் என்ன பண்ணுவாரு? அவருக்காக போய் போர் புரிவாரு. போரில் என்ன பண்றாரு? களிறு உகைத்து போர் வென்று. களிறுனா என்ன? யானைகள். யானைப்படையை செலுத்தி, பல படை இருக்கும், இவர் என்ன பண்றாரு? யானைப்படையை செலுத்தி பல போர்களில் வெற்றி கண்டு பொறும் அரசர், பொறும் பொறுதல் அப்படின்னா அந்த போர் செய்யக்கூடிய
அரசர்கள் பல்வேறு அந்த போர் செய்து அந்த அரசர்களுடைய தேசங்களை எல்லாம் இவர் கைப்பற்றி கொண்டு வருகிறார். இப்படி அவருக்காக போரிலே போய் கலந்து கொண்டு எதிர்த்து நின்று பகை மன்னர்களுடைய நாடுகளை கை கொண்டு தேர்வேந்தன் பால் சிறந்தார். எந்த மன்னன்? அவனுக்கு தேர்ப்படையை உடைய மன்னனிடத்திலே சிறப்பை பெற்றார். மன்னன்னா அவருக்கு ஒரு 4 படை இருக்கும். ரதப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. அப்படி இவர் யானைப்படைகளை கொண்டு செலுத்தி பல்வேறு நாட்டு மன்னரை வென்று அந்த வெற்றி பெறுவதன் மூலமாக அவர்களுடைய நாடுகளை எல்லாம் கைப்பற்றி கொள்வார்கள். அப்படி கைப்பற்றி தேர்ப்படையை உடைய தன்னுடைய மன்னனிடத்திலே சிறந்த பெயரினை பெற்றார். இதுதான் 5வது பாடலுக்கான விளக்கம். அடுத்தது 6வது பாடலுக்குள் செல்வோம். மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொன்னகர துகளாக துளை நெடுங்கை வரை உகைத்து பன்மணியும் நிதிக்குவையும் பகட்டினமும் பரித்துகையும் இன்னன எண்ணில் கவர்ந்தே இகலரசன் முன் கொணர்ந்தார். என்னென்னலாம் போய் கைப்பற்றிட்டு வர்றார் பாருங்க. அதுக்கு முன்னாடி இவர் எந்த மன்னருக்காக இந்த போர் தொண்டு செஞ்சாரு, எந்த மன்னனுக்காக இவர் போர்ல போய் கலந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்புல இருக்கு. மகேந்திரவர்மனின் மகன் நரசிம்மன். இவனுடைய காலம் பார்த்தோம் என்றால் கிபி 6ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி ஆகும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிய வருகிறது. எந்த மன்னன்? நரசிம்மன். அவங்க அப்பா பேர் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மனின் மகன் நரசிம்மன். நமக்கு தெரியுது இவங்க பல்லவ மன்னர்கள். அந்த பல்லவ மன்னனுக்காக நம்மளுடைய பரஞ்சோதியார், அதாவது மாமாத்திரர் குலத்திலே வழி வழியாக மருத்துவம் செய்யும் குலத்திலிருந்து படை தளபதியாகி மன்னனுக்காக போர்க்களம் சென்று பல்வேறு மன்னர்களுடன் எதிர்த்து போரிட்டு அந்த யானைகளை கொண்டு எல்லாத்தையும் அவர்களுடைய தேசங்களை எல்லாம் கைப்பற்றி கொண்டு வருதல். அதான வேலை அவருக்கு. படைத்தளபதினா அந்த வேலையை அவர் செம்மையா செஞ்சிருக்கிறாரு. சரி, சிவாய நம. 6வது பாடலுக்கு போவோம். மன்னவருக்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொன்னகர துகளாக. தண்டு அப்படிங்கிற சொல் என்னன்னா படையெடுத்து போய் அந்த மன்னனுக்காக வடபுலத்து, வடபுலம்னாலே வடநாடு, அதுல எந்த ஊர் குறிப்பா? வாதாபி அப்படின்ற பழைய நகரம், தொன்னகரம், தொன்மையான நகரம் எப்படியாச்சும் தூளாக ஆகும்படி துகளா அப்படி போர் புரிந்திருக்கிறார். எதை செலுத்தி? துளை நெடுங்கை வரை உகைத்து. இது அத்தனையும் யானையை தாங்க குறிக்குது. எப்படியெல்லாம் சொல்றாரு பாருங்க. நெடுங்கை, நெடுங்கையை உடைய விலங்கு எதுன்னு பார்த்தோம்னா யானை. அதுக்குதான் நீண்ட தும்பிக்கை இருக்கும். அந்த தும்பிக்கையில துளை இருக்கும் இல்லையா? துளை நெடுங்கை வரை அந்த யானை படையை உகைத்தல் அப்படின்னா செலுத்தி. இதெல்லாம் அருமையான தமிழ் சொற்கள். உகைத்து அப்படின்னா செலுத்தி. என்னென்னலாம் அவர் கைப்பற்றி கொண்டு வருகிறார் பாருங்கள். பன்மணியும், பன்மணிங்கிறது பல மணிகள் நமக்கு தெரியும் இல்லையா? பல்வேறு நவரத்தினங்கள், முத்து, வைரம், வைடூரியம், மாணிக்கம், அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே சேர்த்துக்கலாம். எதெல்லாம் நல்ல காஸ்ட்லி மெட்டீரியல்ஸோ அதெல்லாமே ஒரு நாட்டை கைப்பற்றுறாங்கன்னா அவங்களோட செல்வ வளத்தை எல்லாம் கைப்பற்றிட்டு வருவாங்க. அது மட்டுமல்ல, நிதி குவை, பொற்குவியல்கள், அந்த பொருட்குவைகளும் அதையும் கைப்பற்றுறாங்க. பகட்டினம், பகடு அப்படின்னா யானை. பகடுங்கிறது அகைன் யானையை தான் குறிக்குது. அந்த நாட்டுல இருக்கும் இல்லையா யானைகள், அந்த யானை கூட்டங்களையும். பரி, இது நம்ம திருவாசகத்துல நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பரிங்கிற சொல் குதிரை. அந்த குதிரை தொகைகளையும், தொகைனா தொகுதி, கூட்டம், இது இத்தனையும் இன்னும் இத்தகைய இன்னென இத்தகைய எண்ணில்லாதவற்றை, கவுண்ட்லெஸ், அது எண்ண முடியாதான், இவ்வளவுதான் 5 6 அப்படி சொல்ல முடியாம நிறைய பொருட்களை அவர் கை கொண்டு, அது மட்டுமல்லாமல் என்ன பண்றாரு? எண்ணில் கவர்ந்தே இகல் அரசன் முன் கொணர்ந்தார். இந்த இடத்துல இகல் அப்படிங்கிற சொல் எதை குறிக்கிறது என்றால் போர் செய்வதிலே
விருப்பமுடைய அரசன். அந்த அரசனோட நோக்கம் என்ன? போர் செய்யணும், பல நாடுகளை கைப்பற்ற வேண்டும், அந்த நாட்டோட செல்வ வளங்களை நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அது யார் மூலமா இதெல்லாம் நடந்துச்சுங்கய்யா? இது எல்லாமே நம்முடைய படை தளபதி பரஞ்சோதியார் வாயிலாக சுவாமி செய்ய வைக்கிறாரு. இவரும் செய்யறாரு. முன் கொணர்ந்தார். என்னென்னலாம் கொணர்ந்தார் பாருங்க. பல்வேறு மணிகள், நிதி குவைகள், யானை தொகுதிகள், குதிரை தொகுதிகள், இன்னும் சொல்ல முடியாதது, அதுவும் எண்ணிக்கைக்குள்ள அடங்காது. அடியின் கணக்கு படிக்கும்போது சொல்லுவாங்க இன்ஃபினிட்டிவ், அதாவது இதுக்கு எண்ட்லெஸ், இதுக்கு ஒரு முடிவு சொல்ல முடியாது, அப்படி அந்த நம்பரை இன்ஃபினிட்ல போடுவாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு குறிப்பு, இந்த வாதாபின்னா என்னங்க, எங்கெங்க இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மும்பை, ஏன்னா இப்ப பாம்பே கிடையாது, அதை நம்ம எப்படி மாத்திட்டோம், மும்பை. அந்த மும்பை மாகாணத்துல பெல்கம் மாவட்டத்துல பதாமி அப்படின்னு அழைக்க பெற்ற நகரம் தான் இந்த வாதாபி. இது யார் இத ஆண்டார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சாளுக்கியாஸ். சாளுக்கிய அரசனான புலிகேசிக்கு இது தலைநகரமாக இருந்தது. இதுல நம்ம ஒரு 9வது 10வது வரலாறு படிக்கும்போது, ஹிஸ்டரி படிக்கும்போது இதுல நம்ம படிச்சிருப்போம், படிச்சதை மறந்துருப்போம், மறக்கிறது தானே இயல்பு தானே. அதனால இதை இப்போ ஒரு தடவை நினைவுபடுத்தி கொள்கிறோம். என்ன பண்றாங்க, இந்த வாதாபிங்கிற அந்த நாட்டை அவர் கைப்பற்றி கொண்டு வருகிறார். அங்க இருக்கிறவர் யாருன்னா புலிகேசிக்கு அது தலைநகரமாக இருந்தது. அவனுக்கும் அந்த நரசிம்மவர்மனுக்கும் நிகழ்ந்த போரிலே இந்த பல்லவனுக்கு தானே தலைவராக இருந்தவர் நம்ம பரஞ்சோதியார்னு சொன்ன இல்லையா, அந்த பரஞ்சோதியார் இவர் என்ன பண்றாரு, போர்முகத்துல சென்று வென்று கொண்டு வந்த பல பொருட்கள் அப்படின்னு நம்மளுடைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அந்த திருத்தொண்டர் தொகை, அந்த திருத்தொண்டர்களோட கால ஆய்விற்கு இணைய பல இடங்கள் பெரிதும் துணை செய்கின்றன. இந்த எண்ணில் கவர்ந்தே அப்படின்னு சொல்றோம்ல, அதுல வேறு பல பொருட்களும் கவர்ந்து வந்தமை நமக்கு புலனாகும். அதுல ஒண்ணுதாங்க மூத்த பிள்ளையாரின் திருவுருவம். அததான் இந்த திருச்செங்காட்டங்குடியில இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா வாதாபி கணபதி அப்படின்னு வணங்க பெற்று வருகிறார். யாருக்கெல்லாம் அருமையான வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த திருச்செங்காட்டங்குடி தலத்தை தரிசிக்க செல்லுங்கள். அங்க பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இல்லையா சுவாமி, அந்த விநாயகர், அதுக்கு கீழே எழுதியிருக்கும் வாதாபி கணபதி. ஏன்னா அது வாதாபிங்கிற அந்த இடத்துலேருந்து, அது வட மாநிலம், அங்கேருந்து பதாமிங்கிறது அதோட பழைய பெயரு. அது சாளுக்கிய அரசனான புலிகேசி மன்னன் அவனுடைய நாட்டுல இருந்த பிள்ளையார போர்க்களத்துல போய், இவருக்கு பாருங்க போர்க்களத்துல கைப்பற்றுவதற்கு எத்தனையோ பொருள் இருக்கு, நவரத்னங்கள் இருக்கு, குதிரை, யானை, அதெல்லாம் கைப்பற்றணும்னு இல்லாம நம்முடைய பிள்ளையார கொண்டு வராருன்னா அப்ப அவருக்கு எவ்வளவு ஈடுபாடு இருந்திருக்கும்னு பாருங்க. ஏன்னா அவருக்கு வழிபாட்டுல ரொம்ப ஆர்வம் இருந்ததுனாலதான் பிள்ளையார தூக்கிட்டு வந்திருக்காரு. அதனாலதான் என்னமோ இன்னைக்கும் எங்கேயாவது பிள்ளையார் கோவில நீங்க கவனிச்சிருக்கீங்கன்னா, பிள்ளையார பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த சிலை வாங்குற இடத்துல போய் வாங்கி அந்த பிள்ளையார் சிலையை வைக்க மாட்டாங்க. எங்க இருந்தாலும் திருடி எடுத்துட்டு வந்துதான் பிள்ளையார் கோயில பிள்ளையார வைப்பாங்க. ஒருவேளை அதுக்கு முதல் ரோல் மாடல் யாருன்னா நம்மளுடைய பரஞ்சோதியார் தான் போல இருக்கு. அதனாலதான் இன்றளவும் பிள்ளையார் கோவில்கள்ல பிள்ளையார அந்த சிலை வடிக்கிற இடத்துல பிள்ளையார் சிலை செஞ்சு எடுத்துட்டு பிரதிஷ்டை பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் திருடி எடுத்துட்டு அந்த பிள்ளையார கொண்டு வைப்பாங்க. அப்ப சில பேர் சொல்றாங்க இந்த மூத்த பிள்ளையார் வணக்கம் 6ஆம் நூற்றாண்டின் முதல் தான் வந்தது அப்படின்னா இது பொருந்தாது. ஏன்னா இது மணிமேகலை அப்படின்னு அந்த நூல்ல அந்த 10-12 பதிகத்துல என்ன சொல்லிருக்காங்க, கஞ்ச வேட்கையில் காந்தமன் வேண்ட அமர முனிவன் அகத்தியன் தனது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை என வரும் கூற்றாலும். இந்த கூற்றை கொண்டு இது வெறும் 6ஆம் நூற்றாண்டுல இருந்து வந்தது இல்லப்பா இந்த பிள்ளையார் வழிபாடு, அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, சுமத்ராவில் உள்ள லாரா யோங்ராங் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய மூத்த பிள்ளையாருடைய படிமங்கள் பல காணப்படுகின்றன. அப்படின்னு இதை எங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நாசி கந்தையா அப்படிங்கிறவரு தர்றாரு ஒரு குறிப்பு. அது எந்த புத்தகம்? அந்த புத்தகம் பேரே சிவன்ங்க. எப்படி பாருங்க, ஒரு அருமையான புத்தகம், புத்தகத்துக்கு பேரே சிவன். அந்த சிவன்கிற புத்தகத்துல 87வது பக்கத்துல இவர் அதை குறிப்பிட்டிருக்கிறார். மூத்த பிள்ளையாருடைய படிமங்கள் பல அந்த ஊர்ல காணப்படுது. அதனால பிள்ளையாரின் வணக்கம் இன்னைக்கு நேத்தி வந்தது இல்லைங்க, ரொம்ப தொன்மையானது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம ஓரளவுக்கு 6வது பாடலோட பொருளை புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கையில அடியேன் 7வது பாடலுக்கு செல்கிறேன். கதிர் முடி மன்னனும் இவர் தம் களிற்று உரிமை ஆண்மையினை அதிசயத்து புகழ்ந்து உரைப்ப அறிந்த அமைச்சர்கள் உரைப்பார். அறிந்த அமைச்சர்கள் உரைப்பார். யார் எப்படி உரைக்கிறாங்க? மதி அணிந்தார் திருத்தொண்டு வாய்த்து வலி உடமையினால் எதிர் இவருக்கு இவ்வுலகில் இல்லை என எடுத்துரைத்தார். கதிர்முடி மன்னன். கதிர்முடி மன்னன்னா யாரு? நல்ல ஒளி பொருந்திய முடியுடைய மன்னன். அவர் தலையில வச்சிருக்கிற அந்த கிரீடத்துல நிறைய அருமையான நவரத்ன கற்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். அதனால அது நல்ல பிரகாசமா இருக்கும். அப்படி ஒளி பொருந்திய முடியினை உடைய மன்னனும். அது மட்டும் இல்ல, இவர்தம் களிற்றுரிமை ஆண்மையினை. என்ன ஆண்மை அது? இதுல ஆண்மை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருமையா அந்த யானைப்படையை செலுத்துவதற்குரிய வல்லமை, அந்த திறமை எல்லாருக்கும் வந்துடுறது. எல்லா படைத்தளபதிகளும் ஒவ்வொரு துறையில ஒன்னொன்னுக்குல தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய பரஞ்சோதியார் பாருங்க, ஆயுர்வேத கலையிலையும் அவர் தான் நல்லா கத்துக்கிட்டு இருக்காரு. பல வடநூல் கலைகள், அதோடு மட்டுமல்லாம தூய படைக்கல தொழில், அப்புறம் யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் எல்லாத்துலயுமே சிறப்பா மேம்பட்ட முறையில கற்றிருக்கிறதுனால அவருடைய வல்லமையை பார்த்து அதிசயத்து, எப்படி மணிவாசகர் சொல்லுவார்ல, அதிசயம் கண்டோமே அப்படின்னு அந்த அதிசய 10 முத்து இலக்கணத்துல வரும். அந்த மாதிரி அதிசயத்து வியந்து புகழ்ந்து கூறுது அவரை. அப்ப அவரை இப்படி அதிசயித்து புகழ்ந்து சொல்லும் பொழுது பக்கத்துல இருக்கிற அமைச்சர்கள் இருப்பாங்கல்ல, இவரை பத்தி நல்லா தெளிவா தெரிஞ்சவங்க, அவங்க என்ன சொல்றாங்க? மதி அணிந்தார் திருத்தொண்டு வாய்த்த வலி உடமையினால் எதிர் இவருக்கு இவ்வுலகில் இல்லை. எப்படி சொல்றாங்க பாருங்க. பிறை சந்திரனை மதி அணிந்தார் யாரு? நம்முடைய சிவபெருமான். எதை சூடி இருக்கிறாரு? அந்த பிறைச்சந்திரனை சூடிய சிவபெருமானின் திருத்தொண்டு வாய்க்க பெற்ற அந்த வலிமையினால இவரை இந்த உலகில எதிர்த்து நிற்பவர் எவரும் இல்லை. ஏன்னா இவர் சிவபெருமானுடைய அடியார், திருத்தொண்டு அவருக்கு கிடைச்சிருக்குது. அதனால இவரை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க அவரை பற்றி நன்கு அறிந்த அமைச்சர்கள். அடுத்தது, விதியை மதியால் வெல்லலாம். அப்படியா, முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சிவாக்கர சுவாமிகள் சொல்லுவாரு, விதியை மதியால் வெல்லலாம். எப்படி தெரியுமா? விதியை மதி சூடியவரை வழிபட்டால் வெல்லலாம். விதியெல்லாம் வெல்ல முடியாது. ஆனா எப்ப வெல்ல முடியும்னா, மதி சூடியவர் யாரு? நம்முடைய சிவபெருமான். அந்த விதியை மதி சூடியவரை வழிபட்டால் வெல்லலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றார். பெரிய புராணத்திலே சொல்லுவாங்க, முன்னவன் முன் நின்றால் முடியாதது என்று ஒன்று உளதோ. சுவாமியே முன்னால நிக்கிறாரு ஒரு செயல் செய்யும் பொழுது, அப்ப முடியாது அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இல்லையே. ஏன்னா இறைவன் முன்னா நின்னுட்டாரு. அப்ப முடியாதுங்கிறது ஒண்ணு கிடையாது. அப்படிங்கிற வகையில 7வது பாடல் அமைகிறது. அடுத்தது 8வது பாடலுக்கு நாம் போவோம். தம் பெருமான். அடியேன் விளக்கம் சொல்லி கொண்டிருக்கேன். இடையில ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, விளக்கம் புரியுதுங்களா? அடுத்து மேற்கொண்டு போலாமா? இல்ல ஏதாவது இடையில உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நிறுத்திடுங்க. போலாம். ரைட்டு. 8வது பாடல். ஏன்னா இடையில நீங்க எந்த ஒரு பாவனையோ இதுவோ காட்டாம இருந்தாலும் எனக்கு ஐயமா இருக்கு. நீங்க இடையில உங்களோட முகங்களை காட்டுங்க. ஏன்னா
புரிஞ்சிருக்கா இல்லையா, நம்ம பாட்டு இந்த சிங்கிள் ஃபேஸ் ஆர்மி மாதிரி நான் பாட்டு போயிட்டே இருந்தேன்னா அதுக்காக சிவாய நம்ம நல்லா உங்களோட இதை நீங்க இது பண்ணிக்கலாம். இல்லம்மா மெய் மறந்து கேட்டுக்கிட்டு நீங்க இருக்கோம். சொல்றத நல்லா மெய் கேக்குது, மறந்து நல்லா கேட்டுக்கிட்டு புரியுது, இருக்கிறதுனாலதாம்மா நல்லா அப்படியே யாராலையும் மெய் பதில் சொல்ல மறந்து முடியும். கேட்டுக்கிட்டு இருக்கோம். சிவாய நம்ம. சரிம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களோட அனைவருடைய ஈடுபாடு அடியேனையும் அதிசயிக்க வைக்கிறது. தம் பெருமான் திருத்தொண்டர் என கேட்ட தார்வேந்தன் உம்பர் விரான் அடியாரை உணராதே கெட்டொழிந்தேன் வெம்பு கொடும் போர் முனையில் விட்டிருந்தேன் என வெறுவுற்று எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும் என இறைஞ்சினான். யார் இறைஞ்சிருது? அரசன் கேட்கிறான், எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும் என இறைஞ்சினான். இப்ப அமைச்சர்கள் சொல்றாங்க இல்லையா, இவர் சிவனுடைய அடியவர், அந்த திருத்தொண்டு வாய்த்த வலிமையினால இவருக்கு யார் ஒருத்தரும் எதிரி கிடையாதுங்க அப்படின்னு அங்க பக்கத்துல இருக்க அமைச்சர் சொன்ன உடனே அரசன் நடுங்கி போயிட்டான். ஏன்னா அவனுக்கு இது நாள் வரைக்கும் இவர் இந்த தொண்டெல்லாம் செய்யறாருன்னு தெரியவே தெரியாது. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த தொண்டு ஒரு பக்கம், இந்த படைத்தளபதி ஒரு பக்கம் அப்படின்ட்டு அரசர்கிட்ட அவன் முன்ன பின்ன இதெல்லாம் அவர் சொன்னதே கிடையாது. சொல்லியிருந்தா வேற மாதிரி நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. தம் பெருமான் திருத்தொண்டர் என கேட்ட தார்வேந்தன். அவன் யாரு? தார்வேந்தன். பொதுவா வேந்தர்கள்லாம் மாலை சூடி இருப்பார்கள். ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒரு குறிப்பிட்ட மாலை இருக்கும். பாண்டிய மன்னனுக்கு ஒரு மாலை, சோழ மன்னனுக்கு, அப்படி மாலை சூடியவர்கள் இந்த வேந்தர்கள். தம்பெருமான் திருத்தொண்டர், அதாவது என்னுடைய பெருமான், எனக்கும் அவர் தான்ப்பா பெருமான், உனக்கும் அவர் தான் பெருமான். அப்ப சொல்லும் பொழுது தம் இறைவரின் திருத்தொண்டர் இவர் அப்படின்னு அமைச்சர்கள் கேட்ட அடுத்த நொடியே எம்பெருமானின் அடியவரான இவரை இத்தகையவர் என்று அறியாது கெட்டேன். ஏன் கெட்டேன்னு சொல்றாருன்னா, உம்பர் பிரான், உம்பர்கள்னா தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் தலைவனானவர். அவர் யாரு? நம்முடைய சிவபெருமான். தேவர்கள், எல்லா தேவர்களுக்கும் தேவாதி தேவன் சிவபெருமான். அந்த சிவபெருமானின் அடியாரை இவர் இத்தகையவர் என்று அறியாது கெட்டு ஒழிந்தேன். ஒழிந்தேன்னா ஐயம் திரிபுர சொல்றார், கெட்டேன்னே சொல்லி முடிச்சிருக்கலாம், கெட்டு ஒழிந்தேன் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற. ஏன்னா மிக்க வெம்பு கொடும் போர் முனை. நல்லா யோசித்து பாருங்கள், ஒரு நாளைக்கு போர்க்களம் நடந்துச்சுன்னா, போர் நடந்ததென்றால் போர்க்களத்துல எத்தனை பேர் தங்களுடைய உயிரை நீத்திருப்பார்கள், எத்தனை பேருக்கு கை கால் வெட்டப்பட்டு இருக்கும், எத்தனை பேருக்கு அந்த நெஞ்சில அந்த காயங்கள், அது மாதிரி எவ்வளவு ரத்தம், இதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. ஆனா அவர் யாரு? சிவபெருமானின் அடியவர், அடியார்களுக்கெல்லாம் தொண்டு செய்யும் பண்பினை உடையவர். அப்படிப்பட்டவர் யாருக்காக இதெல்லாம் பொறுத்து கொள்கிறார்? தன்னுடைய மன்னனுக்காக. ஏன்னா தன்னுடைய மன்னனுக்காக அவர் தான் அந்த அணுக்கரா இருக்காரு இல்லையா, பக்க துணையா இருக்காரு. அதனால் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்காரு. இது அரசனுக்கு இப்பதான் தெரிய வருது. எப்படிப்பட்ட போர் முனை அது? வெம்பு கொடும். வெம்புனா துயரம், அது வெப்புன்னு வரணும், வெப்பு கொடும் போர் முனைன்னு இருக்கணும். இந்த இடத்துல எல்லா அந்த அடியில் இருக்கிற எல்லா இரண்டாவது எழுத்து சீர பாருங்க, எழுத்துக்களை தம்பெருமான், உம்பர் விரான், வெம்பு கொடு, எம்பெருமான், இம்மு வந்திருக்கு, அது இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. இப்ப இங்க வெப்பு கொடும் தான் வரணும். இந்த எதுகைக்காக இது இப்படி மாற்றி வெப்ப வெம்பாயிருச்சு. துயரம், வெப்புனா ரொம்ப துயரம், ரொம்ப கொடுமையான போர்முனை. அதுக்குள்ள இருந்தாலே அடுத்த வேளை உணவு சாப்பிட கூட விருப்பம் இருக்காது. ஏன்னா ஒரு ரத்தத்தை பார்த்துட்டு, அது மாதிரி மருத்துவரா இருக்கவங்களுக்கு மருத்துவ தொழில் செய்யறாங்க இல்லையா, அவங்க தினசரி இந்த சர்ஜரி ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது ரத்தம்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு முதல்ல சாப்பிடும் போதே கஷ்டமா இருக்கும், ஒரு அருவருப்பா இருக்கும். இது இப்பதானே இதை பார்த்தோம் அதை பார்த்தோம் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு அது பழகிடும். அப்புறமும் அருவருப்பு வந்தாலும் அது பழக்கமா போயிடுறதுனால அதை அவங்க பொறுத்துக்கிறாங்க, சகிச்சுக்கிறாங்க. அதே மாதிரிதான் இங்க வெம்பு கொடும் போர் முனையில், அதாவது அது துயரத்தை தரக்கூடிய போர்முனை, கொடுமையான போர்முனை. அங்க போய் அவனை விட்டிருந்தேனே என வெறுவுற்று, வெறுவுறுதல் அப்படின்னா நடுங்கிறது,
ஐயோ நம்ம இப்போ ஒரு செயலை செஞ்சுட்டு நடுங்குவோம் இல்லையா, ஐயோ தெரியாம செஞ்சுட்டேன், வாயெல்லாம் உளரும், சரியா நம்மளால பதில் சொல்ல முடியாது. எம்பெருமான் இது பொறுக்க வேண்டும் என இறைஞ்சினான். மன்னன் வந்து எங்கேயாவது படைத்தளபதி கிட்ட போய் இறைஞ்சுவானா? யோசித்து பாருங்கள். சாதாரண ஒரு மன்னன் அவன் போய் அவனுக்கு கீழே இருக்க சபார்டினேட் கிட்ட போயிட்டு நான் தெரியாம செஞ்சுட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சுக்கோப்பா, மன்னனாலே ஆணையிடுவான். அவன் வந்து இறைஞ்ச வேண்டும் என்று அவனுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனா அவன் யார்? அவனும் சிவபிரானை வழிபடுகிறான். மன்னனும் சிவபெருமானை தொண்டன். சொல்லும் பொழுது தம்பெருமான் திருத்தொண்டர்னு சொல்றாரு பாருங்க. அப்ப அந்த உரைப்பு தன்மை இருக்கு. ஐயோ சுவாமி நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டேன், உன்னுடைய அடியவனை கொண்டு போய் இந்த போர் முனையில விட்டுட்டேனே அப்படின்னு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறான். என இறைஞ்சினான். இறைஞ்சினா கையெடுத்து கும்பிடுறது. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு சிறப்பு, இந்த தார்னா மாலை. நம்ம மாலைகள், பூ கட்டுதல், அந்த பூவை பத்தி பேசணும்னாலே எனக்கு முருகநாயனாரோட புராணம் ஞாபகத்துக்கு வந்துடும். அதுல ஒரு அருமையான பாடல் அந்த மலர் மாலைகளுக்கு. கொண்டு வந்து தனி இடத்தில் இருந்து கோக்கும் கோவைகளும் இண்டை சுருக்கும் தாமமுடன் இனிக்கும் வாச மாலைகளும் தண்டில் கட்டும் கன்னிகளும் தாளில் பிணைக்கும் பிணையல்களும் நுண்டாதரைக்கும் தொடையல்களும் சமைத்து நுடங்கு நூல்மார்பர். முருகநாயனார் புராணத்துல இந்த பாடல் வருது. இதுல என்னென்னலாம் மாலைகள் இருக்கு பாருங்க. கோக்கும் கோவைகள், இந்த கோவைங்கிறது கோர்க்கிற தன்மையுடையது. அடுத்தது இண்டை மாலைகள், தாமம், கண்ணி, பிணையல், தொடையல், இதெல்லாம் மாலைகளோட வகைகள். அதுவும் கடைசியா சொல்லும் பொழுது சொல்லி முடிக்கும் போது சமைத்து நுடங்கு நூல் மார்பர், தொடையல்களும் சமைத்து. என்னையா இந்த இடத்துல சமைத்து எங்க வருது? சமையல்லாம் ஒன்றும் அவர் பண்ணலையே அப்படின்னா, சமைத்துன்னா பக்குவப்படுத்துதல். சமையல்னாலே பக்குவப்படுத்துதல் தானே. அந்த ரூட் வேர்ட் சமைத்தல்னா பக்குவப்படுத்துதல். இந்த மலர் இதுக்கு ஆகும் அப்படின்னு அதை தெரிவிச்சு கோக்கின்ற அந்த கோவை மாலைகள், இண்டைங்கிற சுருக்கு மாலைகள், மலர்களை இனிக்கும் வாச மலர் மாலைகள். இதுல ஒரு சைடு மாலை வந்து தண்டு போல கட்டும் கன்னி மாலைகள், மலர் தாள்களை சேர்த்து கட்டும் செறிந்த மாலைகளும், நுண்ணிய மகரந்த பொடி பறக்கும் மலரினை பெருக சேர கட்டும் பெருமாலைகளும் ஆக கட்டி அமைத்து. இப்படியெல்லாம் மாலைகள் சுவாமிக்கு கட்ட வேண்டும். நம்ம இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், இப்படியெல்லாம் பண்றோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் தான் வருது. ஆனா இவர் வந்து அந்த மலர் தொண்டையே தன்னுடைய நியமமாக வைத்திருந்தார். கடப்பாடு வாழ்க்கையில தான் செய்ய வேண்டியது சுவாமிக்கு அந்த மலர் தொண்டு. அதுவும் எப்படி கொண்டு வராராம்? கொண்டு வந்து தனி இடத்திலிருந்து. ஏன்னா மற்ற இடத்துல அப்படி நம்ம காலில் நடந்து போறோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல பூவை போட்டுட்டு அதை கட்டி அப்புறம் சுவாமிக்கு போட்டா அதுல எந்த சிறப்பும் இல்லை. நம்ம நடந்த இடத்துலயே அந்த பூவும் கிடக்கும், அதுல மண் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதனால மாலை கட்டும் போது கூட இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம வீட்டு கொல்லையிலேயே மரம் இருக்கு, மலர்கள் இருக்கு, அருமையான மலர் இருக்கு அப்படின்னா அதை கட்டும் போது அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு பேப்பரோ இல்ல ஒரு தனி ஒரு தட்டோ இல்ல ஒரு துணியோ ஏதோ ஒண்ணு விரித்து அது மேல பூவை கொட்டி தான் நம்ம மாலை கட்டணும் அப்படி. ஏன்னா இத நான் இந்த புராணத்தை நான் கத்துக்கிட்டேன். நான் முருகநாயனாரா ஆயிட முடியாது, ஆனா அவர் செஞ்ச ஏதாவது ஒன்னையாவது நான் ஃபாலோ பண்ணலாம்ல. அப்ப என்ன நான் பண்ணணும்? அந்த கோவிலுக்கு போகும்போது அந்த மாலை கட்டும் போது பூக்களை எல்லாம் ஒரு தனியா ஒரு அதுக்குன்னு பிரத்யேகமா நம்ம கால்கள் மிதிபடாத இடத்துல அதை போட்டு அருமையா கட்டி சுவாமிக்கு சேர்க்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த பாடல் வழியா. அப்புறம் எப்ப பூ மாலை கொடுத்தாலும் அன்றிலிருந்து அந்த மாலைகளை கொடுக்க வேண்டும். அன்றிலிருந்து அன்னைக்கு பூத்தது. நிறைய பேர் கவனிச்சிருக்கேன், முதல் நாளே அந்த பூவெல்லாம் கட்டி நம்ம ஃப்ரிட்ஜ்னு ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா, உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். சாப்பிட வேண்டிய பொருட்கள், சாப்பிடக்கூடாத பொருட்கள், ஈவன் அந்த நெயில் பாலிஷ் என்னென்னமோ இருக்கும் அந்த ஃப்ரிட்ஜ்ல. அதுல வந்து சுவாமிக்கு கட்ட வேண்டிய அந்த மாலையும் பூவையும் அதுக்குள்ள வச்சுட்டு அப்புறமா அடுத்த நாள் கொண்டு போய் சுவாமிக்கு சமர்ப்பிக்க கூடாது.
எப்பொழுதுமே பூ மாலைங்கிறது அது வந்து நம்ம நுகராததா, அதாவது நம்ம அதை வந்து அதனுடைய வாசனை, ஏன்னா இறைவன் இடத்துலதான் போய் அது மலரணும் அப்படின்லாமே குறிப்புகள் இருக்கும். சரி, முடிந்த வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம். எல்லாமே பண்ண முடியாது. இப்ப என் வீட்டுல மலரே இல்லைங்க, என்கிட்ட தோட்டமே இல்லைங்க, நாங்க என்னங்க பண்ண வேண்டியது அப்படின்னு. கடைகள்ல தான் மாலைகள் வாங்க வேண்டும். ஒரு நீர்ல ஒரு முறை அதை நல்லா ஒரு அலசிட்டு அப்புறமா கொண்டு போய் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூய்மையாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளால முடிந்த அளவுக்கு தான் நம்ம செய்ய முடியும். இது மாலையை பற்றி. ஏன்னா இந்த தார்வேந்தன் அப்படிங்கிற சொல் அடியனுக்கு அதை நினைவூட்டியது. இப்போ அடுத்தது 9வது பாடலுக்கு நாம் செல்ல வேண்டும். இப்பொழுது 9வது பாடல். இறைஞ்சுதலும் முன் இறைஞ்சி, எப்படி பாருங்க, அரசன் இறைஞ்சிரான், ஐயா தெரியாம உங்களை போய் அனுப்பிச்சிட்டனே அப்படின்னு மன்னிப்பு கேட்கிற மாதிரி, இறைஞ்சுதலும் முன் இறைஞ்சி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பரஞ்சோதியார் வந்து அவர் முன்னால போய் அவர் வணங்குறார். இவர் வணங்குவதற்கு முன் அவர் வணங்கி, இந்த இவர் வணங்குவதற்கு முன் அவர் வணங்கி, இந்த ஒரு சொல்ல எடுத்தாலே எனக்கு 1 மணி நேரத்துக்கு ஆயிரும் பொழுது. எப்படின்னா, இவர் வணங்குவதற்கு முன் அவர் வணங்குவது அப்படிங்கிறது முதல்ல திருஞான சம்பந்தரை காண்பதற்காக நம்முடைய திருநாவுக்கரசர் ஐயா சீர்காழிக்கு செல்கிறார். அப்ப திருநாவுக்கரசர் ஐயா தில்லையில உழவார பணி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வந்து சீர்காழிப்பதியிலே சிவபெருமானது சிவனருளாலே உமாதேவியார் தம் முளைப்பாலோடு சிவஞானத்தையும் குழைத்து ஊட்ட உண்டு இவன் எம்பெருமான் அப்படின்னு அடையாளம் காட்டுறாரு. 7 இசையோடு கூடிய அந்த தமிழ் மாலை பாடிய திருஞான சம்பந்தரோட சிறப்பை பற்றி அடியார்கள் சொல்ல இவருக்கு புரியுது. திருநாவுக்கரசர் கேட்டு அருளினார். அப்ப அவருக்கு ஒரு ஆர்வம் வருது. அவருடைய திருவடிகளை வணங்குவதற்கு திருநாவுக்கரசர் பேரவா கொண்டார். இப்ப நாட்களா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, திருஞான சம்பந்தர் சுவாமி வந்து திருமுலைப்பால் கொடுத்தாங்க, சிவஞானத்தோடு குழைத்து ஊட்டினா வாட்ஸ்அப்ல வந்துடும், அது ஃபிளாஷ் நியூஸ் ஆகி எல்லாருக்கும் மெசேஜ் போயிடும். அப்ப அந்த காலத்துல இந்த மொபைல் வசதி, இந்த தொலைத்தொடர்பு வசதி எல்லாம் இல்ல. அப்பவே வந்து நிறைய அடியார் பெருமக்கள் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போவாங்க இல்லையா, அடியார்கள்லாம் வழிபாடு செய்ய, அவங்க சொல்ல கேட்டிருக்கிறாரு நம்முடைய திருநாவுக்கரசு ஐயா. இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கிறது. அப்ப கூட திருநாவுக்கரசு ஐயா அந்த நாட்கள் வந்து அவருக்கு கட்டாயம் ஒரு 70-75 வயது இருக்கும், ரொம்ப முதியவரா இருப்பார். அப்ப கூட அவர் நினைக்கல திருஞான சம்பந்தர் இங்க வந்தா நம்ம அவருக்கு அருள் பண்ணலாம், அப்படியெல்லாம் அவர் நினைக்கல. அடியார்ல இப்போலாம் நிறைய அடியார்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் பெருசா நீ பெருசா, அந்த தன்முனைப்பு தற்போதம் அது இங்க வந்து நம்மளுடைய 4 பெருமக்கள் அது யார்கிட்டயுமே இல்லை. எப்படி இருக்காரு பாருங்க, திருஞான சம்பந்தரோட சிறப்ப அடியார்கள் சொல்ல கேட்டு அவருடைய திருவடிகளை வணங்குவதற்கு நம்முடைய திருநாவுக்கரசர் ரொம்ப ஆசையா இருக்காரு. அப்பொழுதுல அவர் பொன்னம்பலத்தில் அருட்கூத்தாடும் பெருமானின் திருவடிகளை வணங்கி அனுமதி பெற்று கொண்டு, பொதுவா நம்ம திருக்கோயிலுக்கு போனா வழிபாடு முடிச்சோன்னு சுவாமி போயிட்டு வர அப்படின்னு அனுமதி கேட்டு வெளில வரணுமா. இதெல்லாம் நம்ம இவங்களோட வாழ்க்கை வரலாறுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியவை. நம்ம திருக்கோயிலுக்கு போறோம், கடமையேன்னு சாமியை கும்பிடுறோம். நிறைய பேர் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா கையில ஒரு செல்லை வச்சுக்கிட்டே கூட வருவாங்க. எதற்காக வருகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லாம வருவாங்க. அவங்கள பத்தி அடியேன் விமர்சனம் செய்ய வரவில்லை. எதை சொல்ல வருகிறேன் என்றால், அந்த பொன்னம்பலத்திலே ஆடும் அருட்கூத்தினை ஆடிக்கொண்டிருக்கும் அந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்கி திருநாவுக்கரசரையா அனுமதி பெற்று கொண்டு புறப்பட்டு, நான் போயிட்டு வரேன் சுவாமி அப்படின்னு அங்க இருக்கிற அந்த தில்லை அம்பலத்திலே எழுந்தருளக்கூடிய அந்த சபாபதி கிட்ட போய் சுவாமிகிட்ட போய் விண்ணப்பம் வச்சு பர்மிஷன் வாங்கி வெளில வராரு. தில்லை திருவீதி, ஏன்னா தில்லை திருவீதி அவ்வளவு சிறப்புடையதாங்க. அதுல அவர் வந்து வலம் வரல, புரண்டு வலம் வந்தாராம். ஏன்னா இந்த திருவீதியை வந்து புரண்டு அந்த மண் தன் மேல படணும், அதெல்லாம் வந்து முக்திக்கு என்னை இட்டு செல்லும்னு புரண்டு வலம் வராராம். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருநாரையூர் அப்படின்னு தலத்தை அடைந்து பணிந்து பாடினார்.
ஏன்னா அங்க திருநாரையூர் போறாருன்னா அப்ப வந்து கொள்ளிடம் பாலம்லாம் இல்ல. சிதம்பரத்துல இருந்து இப்போ வந்து நம்ம நேரடியா சீர்காழி வந்துடலாம். ஒரு 20-25 கிலோ 15-20 கிலோமீட்டர்ல வந்துடலாம் சிதம்பரம் டு சீர்காழி. அப்ப வந்து அந்த பாலம்லாம் இல்ல. இவர் என்ன பண்ணணும், திருநாரையூர் போறாரு. திருநாரையூருங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்பியாண்டார் நம்பி அவதாரம் செய்த திருத்தலம். இவர் வந்து திருநாரையூர்ல இருந்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, திருநாரையூர்ல தன்னுடைய இரு கைகளை இப்படி எடுத்து வச்சு இது மேல தலையில வச்சவர் தானாங்க. அடியார்களும் சூழ்ந்து வராங்களாம். கைய வந்து தன்னுடைய தலை மேல இப்படி கூப்பிய கரமா வச்சுட்டு திருவெண்ணீர் ஒளி எங்கும், அவரோட உடம்புல அந்த திருவெண்ணீர்லாம் நிறைய பூசி இருப்பார் இல்லையா, அவருடைய மேனியும் திருவெண்ணீரால பொழிந்திருக்கிறது. அடியார்கள் சூழ திருவெண்ணீற்று அந்த ஒளி எங்கும் வீச திருநாவுக்கரசர் சீர்காழி தலத்தின் அருகடைந்தார். அதுக்கு பக்கத்துல சீர்காழி தலத்துல போயிட்டார். அப்ப சம்பந்தருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னன்னா, சூளை நோயினை கொடுத்து இறைவரால் தடுத்தாட்கொள்ள பெற்ற திருநாவுக்கரசர் இங்க எழுந்தருள போகிறார் அப்படின்னு நம்முடைய திருஞான சம்பந்தர் கேள்விப்படுறாரு. அடியார்கள் சூழ வந்து திருநாவுக்கரசரை எதிர்கொண்டு அழைக்கிறார். அப்ப திருநாவுக்கரசர் என்ன பண்றாரு, அன்பு பெருக திருக்கூட்டத்தின் நடுவே சென்று திருஞான சம்பந்தரை வணங்கினார். அப்படின்னா வணங்கினார்னா இப்படி வணங்குறது இல்ல, அப்படியே படுத்து. அப்போ இப்ப திருநாவுக்கரசர் நினைக்கல, என் வயசு என்ன, இந்த சின்ன பையன் வயசு என்ன, இவன் இப்பதானே பாலகனா இருக்கான், இவனை நான் வணங்கணுமா அப்படியெல்லாம் அவருக்கு ஒரு சந்தேகமே வரலங்க. ஏன்னா பணிவுக்கு ஏதாவது உருவம் கொடுக்க வேண்டும். பணிவு அப்படிங்கிற சொல்லுக்கு அது ஒரு பண்பு நலன். பணிவா இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய பண்பு நலன். அந்த பண்பு நலனுக்கு உருவம் கொடுக்க வேண்டும் என்றால் திருநாவுக்கரசரை தான் அதுக்கு உருவமா கொடுக்கலாம். அவர் மாதிரி ஒரு பணிவு அடியார்கிட்ட, அவ்வளவு ஒரு பணிவுடைய அடியார், உரைப்புத்தன்மையுடைய அடியார். எப்படி அன்புன்னா அதுக்கு வடிவம் கண்ணப்ப நாயனாரோ அதுபோல பணிவு என்ற உருவத்திற்கு வடிவம் கொடுக்க வேண்டும் என்றால் அது நம்முடைய திருநாவுக்கரசர். திருஞான சம்பந்தர் தம்மை வணங்கிய அந்த திருநாவுக்கரசர் கைகளை பிடித்து கொண்டு தாமும் வணங்கி அப்பரே அப்படின்னு கூப்பிடுறார். அப்பர் அப்படின்னா ஐயர், தலைவர், தந்தை போன்றவர், என்னுடைய தந்தை போன்றவரே அப்படின்னு அவரை அழைக்கிறார். உடனே நாவுக்கரசர் என்ன சொல்றார், அடியேன் என்றார். இருவர் உள்ளமும் மகிழ்ச்சியால் நிறைந்தன. ஒருவர் உள்ளத்தை ஒருவர் கலந்து நின்றனர். இருவரையும் ஒருங்கே வணங்க பெற்ற அந்த திருக்கூட்டத்து சிவனடியார்களுடைய களிப்பு மகிழ்ச்சி எல்லை கடந்தது. இந்த சிவம் பெருகும் பேரொளி உலகெங்கும் நிறைந்தது. எதுக்காக இப்ப இது சொன்ன வந்த அந்த 9வது பாடல்ல இறைஞ்சுதலும் முன்னிறைஞ்சி, அவர் வணங்குவதற்கு முன்னாடி இவர் வணங்கி, அதுக்காக தான் இந்த பாடலை அடியேன்னு சொன்னேன் இந்த நிகழ்வை. அப்போ மன்னன் வணங்குறார், வணங்குவதற்கு முன்பு தாமும் இறைஞ்சி, நம்ம படைத்தலைவரும் பரஞ்சோதியாரும் இறைஞ்சி, என் உரிமையான தொழில் கடுத்து திறம்புரிவேன், இது நான் செய்ய வேண்டியது, இந்த படைத்தொழில் இது என்னுடைய தொழில், இது நான் பொருந்திய திறத்தை நான் செய்தேன், அதனாலதான் நான் செஞ்சேன், அதுல என்ன தப்பு, அதனால் ஒரு தீங்கும் என்று பரஞ்சோதியார் உரைக்க அது என்ன சொல்ல வர்றாரு, மன்னவா நீங்க வருத்தப்படாதீங்க, இது என்னுடைய தொழில், இப்படிதான் நான் செய்யணும்னு இருக்கு படைத்தளபதியா இருந்து, அதனால ஒரு தீங்கும் கிடையாது, நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அறவழி ஆங்கவர்க்கு நிறைந்த நிதி குவைகளுடன் நீடு விருத்திகள் அளித்தே அறம்புரி செங்கோல் அரசன் அஞ்சலி செய்து உரைக்கின்றான். என்னென்னலாம் கொடுக்குறான் பாருங்க. மன்னன் பரஞ்சோதியாருக்கு அறவழி செங்கோல் செலுத்தும், அதாவது அறவழியிலே அறம்புரி செங்கோல் அரசன், அந்த இடத்துல இருந்து, ஏன்னா அரசன் அறத்தின் வழி சென்றால்தான் அந்த நாடு நல்ல செல்வம் வளமுடையதாய் எல்லோரோடும் போற்றப்படுவதாய் இருக்கும். அப்படி அறவழி செங்கோல் செலுத்தும் மன்னவன் அப்போது அவருக்கு நிறைந்த நிதி குவைகள், நிதி குவைகள்னா செல்வ குவியல்கள், நெடிது கொடுத்து
செல்வ குவியல்களுடன் நெடிது துய்த்துதற்கரிய நீடு விருத்திகள்னா நிலங்களை கொடுப்பாங்க. நிலங்களை எதுக்காக இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீடு விருத்திகள்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னா, இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பிற்பகுதியிலே அடுத்தவங்க கிட்ட போய் யாசகம் கேட்கக்கூடாது, பிறர் பால் பொருள் வேண்டாதிருக்க இறையிலியாக நிலங்கள் பலவற்றை அளித்தல். அந்த நிலத்தை வைத்துக்கொண்டு அவர் தன்னுடைய வாழ்நாளை செம்மையாக நடத்தி விடலாம். அதுக்காக அரசர் என்னென்னலாம் கொடுக்குறாரு, நிதி குவைகள், நிறைய பொற்குவியல்கள், காசு, பணம். அப்பெல்லாம் பணம்லாம் இல்ல, அந்த குவியல்கள், பொற்காசுகள்னா நீடு விருத்திகள், நிறைய நிலங்கள். அந்த நிலம் எதுக்குன்னா இறையிலியாக, அதாவது அவர் தன்னுடைய வாழ்நாள பிற்பகுதியில், ஏன்னா இப்ப படைத்தளபதியா இருந்தா இவருக்கு வருமானம் அரசவையிலிருந்து வந்துட்டே இருக்கும். இப்ப அந்த பதவியிலிருந்து இவரை ரிலீவ் பண்ணி விட்டுறாங்க. அடியேன் எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த விஆர்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ். அது முதல்ல நம்ம இங்க இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம் போல இருக்கு. பரஞ்சோதியாருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது அங்கேருந்து தான் முதல்ல இது ஆரம்பிச்சிருக்கலாமோ. ஏன்னா இப்போ விஆர்எஸ் கொடுக்கும்போது அவங்க அந்த சர்வீஸ் 30 வருஷம் உள்ள 25 வருஷம் அவங்க முடித்து விட்டார்கள் என்றால் ஒரு பணியில இருந்து அவங்க பின்னால கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் அமௌண்ட் அப்படி அது மாதிரிலாம் பணம் கொடுப்பாங்க. அது மாதிரி இங்க பெருமானம் அப்படிதானே ஆனாரு. சிவாய நம்ம சொல்லுங்கம்மா. பெருமானம் அப்படிதானே வந்து. ஆமாங்கம்மா, அதே மாதிரிதாம்மா. அது மாதிரி இந்த முறைமை இதை பார்த்துட்டு தான் நம்ம பின்னால நம்ம அரசு பணியில இருக்க அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரும். அதாவது நம்முடைய இதுல இருந்து பணி புரிந்து பின்னால அவங்க வருத்தப்படக்கூடாது, பொருள் இல்ல, சிரமப்படக்கூடாது, அடுத்தவங்க கிட்ட போய் யாசகம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்நாள் எவ்வளவு நாள் இருக்காங்களோ அது வரைக்கும் போதுமான அளவு அந்த இறையிலி நிலங்களை கொடுத்துறது. இது 9வது பாடல். அடுத்து 10வது பாடல். உம்முடைய நிலைமையினை அறியாமை கொண்டு உய்த்தீர், எம்முடைய மனக்கருத்துக்கு இனிதாக இசைந்து உமது மெய்மை புரி செயல் விளங்க வேண்டியவாறே சரித்து செம்மை நெறி திருத்தொண்டு செய்யும் என விடை கொடுத்தான். விடை கொடுத்துறான் நம்முடைய இந்த பாடலை அரசன் சொல்வதாக. உம்முடைய நிலைமையினை அறியாமை கொண்டு உய்த்தீர், எம்முடைய மனக்கருத்துக்கு இனிதாக இசைந்து உமது மெய்மைபுரி செயல் விளங்க வேண்டியவாறே சரித்து செம்மை நெறி திருத்தொண்டு செய்யும். உம்முடைய உண்மையான நிலையான இந்த திருத்தொண்டை யாம் இதுகாரம் அறியாதவாறு செய்தீர். அரசன் சொல்றான், அவரை பார்த்து சொல்றான், இதுவரைக்கும் தெரியாம செஞ்சீங்க, எம் மனக்கண கருத்திற்கு இனிமை பெற இசைந்தவும் மெய்மை திருத்தொண்டு. இது என்ன மெய்மை? உண்மையான திருத்தொண்டு. வழி ஒழுகி இனி நீர் வேண்டியவாறே, நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படி செம்மையான தொண்டு செய்யணும். ஏன்னா இனிமேட்டு நீங்க படைகளை போர்க்களத்திற்கு செல்ல வேண்டாம், ஏன்னா நீங்க சிவனுடைய அடியார், இந்த செம்மை நெறியில வாழ்ந்து ஒழுங்குங்கள் அப்படின்னு சொல்லி சிவநெறி தொண்டு செய்வீராக அப்படின்னு தம் கீழ் அவர் ஆட்சி வரும் பணி நின்று விடுவித்து விடை தந்தான். அவரை விடுவித்துறான். எதுல இருந்து? அந்த படைத்தளபதி பரஞ்சோதியார் படைத்தளபதிங்கிற அந்த போஸ்டிங்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விடுவித்து விடை தந்தான். விடை தந்தான்னா அங்கிருந்து அவன் விடை பெற்று அவனுடைய அந்த அரண்மனைக்கு சென்று விடுகிறான். இந்த சரித்தல், வேண்டியவாறு சரித்தல் அப்படின்னா வேண்டியவாறு சஞ்சரித்தல், வேண்டியவாறு வசித்தல். இனி உங்களுக்கு எது ரொம்ப நல்லா இருக்கோ, எந்த முறைமையில நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்தபடி நீங்க வாழலாம், அதுதான் வேண்டியவாறு சரித்தல். இந்த 2 பாடல்களும் ஒரு முடிவின. இந்த முதல்ல 9வது பாடலும் 10வது பாடலும் சேர்த்து பார்த்தாதான் பொருள் புரியும். அப்படி அந்த வரிசையிலே அமைந்த அந்த 2 பாடல்கள். அடுத்தது இந்த செம்மை நெறி திருத்தொண்டு. அது என்ன செம்மை நெறி அப்படின்னா, செம்மை அப்படின்னா
அதற்கு பல பொருட்கள் உண்டு. அது என்னென்ன பொருட்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். செம்மை என்றால் அழகு, இணக்கம், செப்பம், செவ்வை, தலைமை, நடுவு நிலைமை, வளைவின்மை, நேர்மை, பெருமை, இப்படி அத்துணை பொருட்களும் உடைய இந்த சைவ நெறி, அதான் இந்த செம்மை நெறி, இந்த சிவனடியார்களை போற்றும் நெறி, அதுதான் இந்த செம்மை நெறி. இதை இன்னும் சிறப்பா பார்க்கணும் அப்படின்னா திருநின்ற சருக்கம், திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்த அடியார்க்கும் அடியேன், நம்முடைய சுந்தரர் ஐயா திருத்தொன்று தொகையில பாடியிருப்பார். அப்படிப்பட்ட செம்மை, திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட நம்ம திருநாவுக்கரையன், அந்த திருநாவுக்கரசர் ஐயாவும் இப்படிப்பட்ட செம்மை நெறிதான். அதாவது திருநீற்று சார்புடைய நெறி, திருநீற்றுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் அதனுடைய மேன்மையை மேலும் மேலும் கொண்டு செல்லக்கூடிய நெறி. இந்த திரு நின்றது செம்மையே, திரு என்ற சொல் என்ன திரு அப்படின்னா தெய்வத்தன்மை, நல்வினை, அமைதி அப்படிங்கிற பல பொருட்கள் உண்டு இந்த திருவுக்கு. அழகு, தெய்வீகம், மங்கள மொழியில ஒன்று இந்த திரு. மேன்மை, காந்தி, சிறப்பு, பொலிவு, பாக்கியம், எல்லாத்துக்கும் மேல முத்தி திருவினை அளிக்கின்ற செம்மையான நெறி. அப்படிப்பட்ட இந்த செம்மை நெறி திருத்தொண்டு செய்யும் அப்படின்னு அவருக்கு அவன் விடை கொடுத்தான். அவருக்கு பரஞ்சோதியாருக்கு நம்முடைய மன்னர் விடை கொடுத்துட்டு அவர் தன்னுடைய அரசனை நோக்கி சென்று பயணித்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம இதுகாரும் அடியேன் 10 பாடல்கள், அதாவது முதல் அமர்வுல 4 பாடல்கள், அடுத்த அமர்வுல 6 பாடல்களை சிந்தித்தோம். 6வது பாடல்ல என்ன சிந்தித்தோம்னா அந்த வாதாபியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை கைப்பற்றுகிறார், தூள் தூளாக்குறாரு. அங்கே இருந்து அவர் கொண்டு வந்ததுதான் நம்முடைய மூத்த பிள்ளையாருடைய உருவம். இன்னைக்கு அது திருச்செங்காட்டங்குடியில யாரெல்லாம் அந்த தல யாத்திரை செய்கிறீர்களோ நீங்க அங்க பார்க்கலாம். நம்ம வாதாபி பிள்ளையார் அங்க உட்கார்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் திருச்செங்காட்டங்குடியை. 7வது பாடல்ல என்ன சொல்றாரு, அதாவது இவர் சிவபெருமானின் திருத்தொண்டர், அதனால இவருக்கு எதிரிகள் யாரும் இந்த உலகத்துல கிடையாது. இது நமக்கு என்ன நினைவூட்டுது என்றால், நாம் சிவனின் தொண்டர்களாக இருப்பதால் நமக்கும் எதிரிகள் யாரும் கிடையாது. ஏன்னா நமக்கு ஏதாவது கவலையோ இன்னலோ ஏற்பட்டா பார்த்து கொள்வதற்கு யார் இருக்கா? நம்முடைய சிவபெருமான் இருக்கிறார். அப்படிங்கிறத ஏன்னா எதை நாம் கற்கிறோமோ அதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், இன்னைக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 8வது பாடல்ல இவர் எப்ப சிவனினுடைய தொண்டர் அப்படின்னு கேள்விப்படுறாரோ, கேள்விப்பட்ட உடனேயே ஐயோ நான் கெட்டு ஒழிந்தேன், ஏன்னா ஒரு அடியார போய் இந்த துயரம் தரும் போர்மினையில போய் விட்டுட்டனே, என்ன சுவாமி நீ தான் பொறுத்துக்கணும், நான் செஞ்சது தவறு அப்படின்னு அவர் இறைஞ்சு மன்னிப்பு கேட்கிற இடத்து லெவல்ல அந்த பரஞ்சோதியார்கிட்ட போறாரு. பரஞ்சோதியார் என்ன சொல்றாரு, நீ அவர் எரிஞ்சதுக்கு முன்னாடி இவர் வணங்கி என்னுடைய உரிமை தொழில் தான் இது. எப்ப நான் படைத்தளபதி ஆனனோ அப்ப நான் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும், அங்க போரிட வேண்டும். இதுதான் என்னுடைய கடன், அதாவது கடமை. அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது, அதனால நீங்க வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி அவர் சொல்லி முடிச்சோன்னு அவர் இவருக்கு நிறைய பொற்குவியல்களையும் அந்த இறையிலி நிலங்களையும் கொடுத்து, இனி உங்களுடைய வாழ்நாள்ல நீங்க வேண்டியவாறே சரித்து, வேண்டியவாறே வசித்து, வேண்டியவாறே எந்த ஒழுக்கத்துல நீங்க இருக்க விரும்புறீங்களோ அந்த வழியில, இல்ல வேண்டியவாறே சஞ்சரித்து இந்த செம்மை நெறி திருத்தொண்டை இனி நீங்கள் உங்கள் மனதிற்கு விருப்பமாக, ஏன்னா முதல்ல ஏன் மனதுக்கு விருப்பமா இல்ல, ஒரு பக்கம் போர் முனை, அடுத்த ஒரு பக்கம் தான் இந்த சிவனடியார் தொண்டு. இனி அவர் இந்த ரெட்டை வாழ்க்கை வாழ வேண்டாம், நீங்க முழுமையாவே ஃபுல் டைமா, பார்ட் டைம் ஜாப் இல்லாம ஃபுல் டைமா நீங்க எப்போதுமே, இது ஜாப் இல்ல, இது மனதுக்கு இசைந்தது, இது பணின்னு சொல்ல முடியாது,
இதுவே அவருடைய ஒழுக்கம். இப்படிப்பட்ட ஒழுக்கத்துல இருந்திருக்கிறாரு நம்மளுடைய சிவன் அடியார் என்று சொல்லி, வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி அழிவென் தாழ்வென்னும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிது சால உயர் சிவஞானத்தாலே போல் இளமதியினானை போற்றுவார் அருள் பெற்றாரே. இந்த அமர்வு இத்துடன் நிறைவு பெறுவதற்கு முன்னால் நாம் ஒரு 5 முறை இந்த ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம் என்று சொல்லி அந்த மந்திரத்தை சொன்னோன்னா அடியேன் விடைபெற்றுக் கொள்கிறேன். எல்லாரும் சொல்லலாம் சிவாய நம. இணைந்திருக்கும் அடியார்கள் அனைவரும். ஏன்னா இந்த மந்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம மேன்மேலும் செம்மையாக செல்வதற்கு, சிவனுடைய திருவடிகளை நம்மளை கொண்டு போய் விடக்கூடிய மந்திரம். சொல்லலாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அருமையாக சிவாய திருவடி வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியாருக்கும் திருவடி வணக்கம். இன்னைக்கு நல்ல அழகா எடுத்து சொன்னாங்க அம்மா. இன்னைக்கு 4வது பாடல்ல எடுத்ததுமே அந்த தெல்லிவடி தரிந்த பொருள் சிவன் கழையில் செறிவஞ்சி, அது ஒரு முக்கியமான வரி அம்மா எடுத்து அழகா எடுத்து சொன்னாங்க. அதாவது சிவன் அடியிலே நினைத்து அவர் எப்படி வழிபாடு செய்தாங்க, அன்பினால வழிபாடு செய்வதுதான் அதான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை அவர் கடைபிடிச்சாரு பரஞ்சோதி ஐயா அப்படின்றத விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்ததாக ஆசிர் புகழ் ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. ஆசிர் புகழ்னா என்ன அப்படின்னா, அந்த குற்றம் இல்லாத புகழுடைய, குற்றமே இல்லாம இருப்பாங்க. எல்லா விதமான எந்த எல்லாம் விளக்குற்றம் சொல்ல முடியல, எதுவுமே இல்லாத குற்றம் இல்லாத புகழுடையவர் யாரு? அந்த மன்னவனுக்கு பக்கத்துல அணுக்க தொண்டரா இருந்திருக்கிறாரு. அது எப்படி இருந்தாரா? அன்பினால் பக்க துணையிலா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடுத்து அம்மா அழகா எடுத்து சொன்னாங்க. இந்த 4 வகை படையை சொன்னாங்க. குதிரைப்படை, யானைப்படை, காலால் படை, தேர்ப்படைப்பு, பல வகை 4 படையிலையும் எடுத்து அம்மா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாத இது நூற்றாண்டையும் சொன்னாங்க. 6ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில மகேந்திரவர்மன் மகனாகிய நரசிம்ம அரசர் தான். ஆனா அவர் என்னது, அவர் 6ஆம் நூற்றாண்டு வாதாபி நாட்டுல இருந்து வடநாடுல இருந்து அந்த பிள்ளையார் எடுத்துட்டு இங்க கொண்டாந்து செங்காட்டங்குடியில இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அம்மா. ஆனா அதுக்கு உதாரணம் சொன்னாங்க. அது என்னன்னா, மணிமேகலை என்ற நூலில் இருந்து முன்னாலே விநாயகர் வழிபாடு இருக்கின்றது, அந்த சாட்சியா எடுத்து அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அதுக்கு சுபத்ரா அந்த மூத்த பிள்ளையார் பல வடிவான அந்த கந்தையா என்ற புக்ல, சிவன் என்ற ஒரு புக்ல 87வது பக்கத்து புக்கு என்கிட்ட கூட இருக்கு. அதை நான் ஒரு அன்பர் எனக்கு பரிசா கொடுத்தாங்க ஒரு காலத்துல. அது மேலோட்டமா அப்படியே படிச்சு பார்த்துட்டு அப்படியே மேல தூக்கி வச்சிருக்கிறேன். நீங்க சொன்னது அந்த 87ஆம் பக்கத்துல போய் அதை எடுத்து ஊர்ல இருக்க அந்த புக்கு, அந்த பிள்ளையார் விடுமெல்லாம் அதை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்திலையும் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அது எந்த நூற்றாண்டுல, 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாலே விநாயகர் வழிபாடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. திருச்செக்காட்டங்குடி நான் அடியே 4 முறை 5 முறை போயிருக்கிறேன். இருந்தாலும் அந்த வாதாபி விநாயகர் நீங்க சொல்லதுன்னா அது உருவமே மாறுதலா இருக்கும், பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்குது. விநாயகர் ஒரே கல்லாலே அப்படியே ஒரே கல்லால் தான் எல்லாம் இருக்கும் இல்லைன்னு, ஆனா அதோட அமைப்பு வேற மாதிரி இருக்கும். வாதாபி விநாயகர் தனியாவே தெரியும். அந்த விநாயகருடைய வழிபாடு உருவமானது அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த விநாயகருக்கு எடுத்து அழகா விளக்கம் சொன்னீங்க. விதியை வெல்லலாம். அது எப்படி வெல்லலாம்? மதிசூடைய சிவபெருமான வனங்களாலே நம்ம விதியை வெல்லலாம். சிவாக்கர தேசிகரை பத்தி அழகா எடுத்து சொன்னாங்க. இந்த வேந்தன்னா நல்லா சொன்னேன். வேந்தன்னா யாருன்னா மாலை சூடியவர்கள். ஒவ்வொரு அரசருக்கும் ஒவ்வொரு மாலை சூடுற வழக்கு உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கொடி உண்டுற மாதிரி அந்த வேந்தன்னா மாலை சூடியவர்கள் அப்படின்னா, அந்த மாலை சூடியர்களை பத்தி அழகா எடுத்து சொன்னாங்க. யாரு? உடனே அடியனுக்கு அந்த மூர்க்க நாயனர் தான் வந்தது. எனக்கு அந்த திருச்சோற்றுத்துறையில பத்தி அந்த புஷ்பத்தை பத்தி எப்படி விளக்கம் சொல்லணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குல்ல, நானும் இதே மாதிரிதான் அந்த மூர்க்க நாயனரோட இவருடைய
அந்த நாயனாருடைய புராணத்தை எடுத்து அந்த பாடலை எடுத்து படிச்சு பார்த்தப்ப அந்த மாலைகள் பல வகையான மாலைகள் அவர் கட்டுறாரு. அது எந்தெந்த நேரத்துல அந்த போடணும், அதுக்கு ஒரு காலம் இருக்கான். காலையில ஒரு காலம், மத்தியானம் ஒரு காலம், மாலையில ஒரு காலம், இரவு ஒரு காலத்துல எந்தெந்த பூ எந்தெந்த நேரத்துல இருக்கணும், அந்த மாலை எப்படி எப்படி கட்டணும், அப்படி தொங்கல் மாலை, இண்டை மாலை, அந்த மாலைக்கு பல வகையான பேரெல்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் மாலையெல்லாம் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அழகா எடுத்து கொடுத்துருப்பாரு. அம்மா அந்த பாட்டையும் எடுத்து அழகா கொடுத்தாங்க. இது செம்மைன்றதுக்கு நிறைய விளக்கம் சொன்னாங்க. உண்மையில ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அடுத்தது வந்து ஐயா வந்து அம்மா வந்து அந்த மன்னன் சாலை அந்த படை தளபதி அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய இந்த போரெல்லாம் புரிஞ்சுட்டு வந்து என்னென்ன பொற்று இந்த பொண்ணு காசு இந்த பாட்டு ரொம்ப சொன்னாங்க. மன்னவருக்கு தந்துப்பை வடபுலத்து வாதாவி தென்னகர துகளாக துளை நெடுங்கை பன்மணியின் நிதிக்குவையும் பகட்டினமும் அந்த பரி தொகையும் இன்னன எண்ணில கபர்ந்தே இகலரசன் கொண்டார் அப்படின்னு இந்த பாட்டுக்கு ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. எல்லா பாட்டுக்கும் சிறப்பான விளக்கம் கொடுத்தாங்க. இது கொஞ்சம் அதிகப்படியான விளக்கம் கொடுத்தாங்க. ஆனா தண்டுனா படை அழகா ஒவ்வொரு வரைக்கும் அழகா சொன்னாங்க. துகளாக துகளாக அப்படின்றத துளை நெடுங்கைனா நெடுங்கைனா ஞாபகப்பட்டு வேண்டியதா இருக்கு. யானையினுடைய கை நெடுங்கையா இருக்க அவர் பன்மணியின பலவிதமான மணி பொருள்கள்லாம் நிதி குவிய நல்லிய பொருள் அந்த பொன் பொருளா இருக்கிற இதெல்லாம் பகட்டினமுன்னா யானை, பதினா குதிரை அப்படின்னு, தொகையினா கூட்டம், இன்ன எண்ணில கவர்ந்தே இளரசர் முன்கொண்டார் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு நாட்டுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு. அம்மா கல்பனாமா மைக் ஆஃப் பண்ணுங்க. கல்பனா மைக் ஆஃப் பண்ணுங்க. கல்பனாமா மைக் ஆஃப் பண்ணுங்க. ஒவ்வொரு நாட்டுல இந்த மாதிரி சோழர் காலத்துலாம் இப்ப தஞ்சாவூர் கோயில் கட்டுறதுன்னா எப்படின்னா பல நாட்டுக்கு அரசர்கள்லாம் போய் போர் புரிஞ்சுட்டு வரதுலதான் அங்க இருந்து பொறுப்புகையில எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஒவ்வொரு நாட்டையும் அவங்க எல்லாம் போர் புரிஞ்சுட்டு அங்க இருக்கிற செல்வத்தெல்லாம் எடுத்துட்டு தான் வருவாங்க. எப்பவுமே அது ஒரு பழக்கம் உண்டு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பொண்ணையும் கொடுத்து கல்யாணம் பண்ணிடுவோம் சொல்லிடுவாங்க. அது ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி அம்மா வந்து அழகா அந்த பொறுப்புகளுக்கு ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்த அந்த பாட்டுடைய அந்த விளக்கம் எடுத்து கொடுத்தது. அதுக்கப்புறம் ஒளி பொருந்திய கதிர் முடினா என்ன அப்படின்னா ஒளி பொருந்திய முடியுடைய மன்னன் அவ்வளவு அழகா எடுத்து அந்த பாட்டு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த சேகருமான் பிரேசோட இவ்வளவுத்துல யாருமே இல்ல, எதிர்த்து எவருமே இல்லை, இவ்வளவுத்துல இல்ல என்ற அந்த பாட்டுல வந்து விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. 7வது பாட்டுல ரொம்ப அழகு. இறைவன் தம் இறைவன் அப்படின்னா தம் பெருமான் திருத்தொண்டர் அப்படின்றத அந்த பாடல் எடுத்து, அதாவது தப்பெருமான் யாரு, இறைவன் நம்ம பெருமான் தான், திருத்தொண்டை என கேட்ட அந்த மாலை சூடதெல்லாம் முருகனனுடைய கதையெல்லாம் எடுத்து சொல்லிட்டாங்க. கும்பருகிறனா தேவர்கள், இந்த தேவர்களுடைய கதையெல்லாம் எடுத்து சொல்லி, அடுத்ததாக இது பொறுக்க வேண்டும் என இறைஞ்சினா இந்த நான் இவ்வளோ போர் புரிஞ்சு நிறைய துயரத்தெல்லாம் அனுபவிச்சுட்டேன், இதெல்லாம் வந்து என்னட்ட நீ பொறுக்க வேண்டாம், நீ மேல என்னால இதெல்லாம் பார்க்க முடியாது சொல்லி இந்த துயரத்தெல்லாம் என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட இறைஞ்சுகிறார்கள்ன்றத பரஞ்சோதி முனிவாரை பத்தி சொன்னாங்க அம்மா. அது 9வது பாடல ரொம்ப அருமை. இந்த பாடலாம் 9 பத்தி சேர்த்துதான் சொல்லணும்னு சொன்னாம. உண்மையிலே இந்த 2 பாடல் சேர்த்து படிச்சாலும் அதோட பொருளே புரியும். அவர் மன்னன்கிட்ட போய் இனிமேல் போட்டு எனக்கு அந்த படைப்பு வேண்டாம், எனக்கு வந்து நீங்க இந்த பதவியிலிருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கலாம். அப்படின்னு கால முழுக்க பொண்ணு பொருள் எல்லாமே கொடுத்து அவர் உதவுறாருன்றத அழகா எடுத்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த படைத்தளத்துல இருந்து அவர் விளைகிறாரு, அந்த விலகி அவர்கள் சிவநெறியிலே போய் அதை தொட்டு செய்கிறாங்க என்று சொல்லி மன்னர் பெருமானே அவர் உரையாடுகிறாருன்றத ரொம்ப அழகா எடுத்து அந்த 10 பாடலையும் சிறப்பான முறையில கொடுத்தாங்க. இன்னும் நிறைய சொல்றதுக்கு நிறைய, ஏன்னா வாழ்வியல் கருத்து சொல்லியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் அவர் சொல்லணும். ஆனா நான் நேரம் கருதி அடுத்த அடியாருக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம் என்று சொல்லி வான்மிகில் வளாது பெய்க அடியை பாடிறேன். அடுத்த ஒவ்வொரு அடியாருக்கும் நீங்க பேச கண்டிப்பா எல்லா அடியாருக்கும் வாய்ப்பு விட்டு. வான்மிகில் வளாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் தோன்முறை அரசு செய்க துறவிடாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நல்தவம் வேட்பி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருண்முகம் வாழ்க வேற்பை
கூடு செய் தனிவேல் வாழ்க, தூக்குடம் வாழ்க செவ்வேல். ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னனந்து வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அம்மா வந்து அந்த தெளிவான வார்த்தைகள், அந்த வார்த்தை தான்